நம்ம வார்ட்ரோப் பண்ணும்போது எந்த எந்த மெட்டீரியல் பண்ணலாம், ஏது பண்ணலாம் நிறைய கன்ஃப்யூஷன் இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்ம கிளைமேட் தகுந்த மாதிரியும், நம்ம யூசேஜ் தகுந்த மாதிரியும் மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் நீங்கள் கரெக்டாக மெட்டீரியல் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கஸ்டமர்ஸ் என்ன சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஃபார்ம் லேண்ட் ஓகேங்களா. இண்டிவிஜுவல் வில்லா நீங்கள் வந்து மழை ஓதம் அடித்தாவோ வால் ஈரப்பதம் ஆனாலுமே யூபிவிசி வந்து எதுவும் ஆகாது. ஸோ அதனால தான் கிளைண்ட் வந்து யூபிவிசி செலக்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை ஹை குவாலிட்டி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வால் ஃபுல்லாகவே ஓதம் மடித்தா கூட நம்ம வால் ஃபுல்லாகவே பேனலிங் பண்ணியிருக்கோம். இந்த வால் பேனலிங் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜ் ஓகேங்களா. அந்த துணி வந்து ஃபங்கஸ் ஆகாது, சிவரு அந்த பெயிண்ட் உறிஞ்சு வராது ஓகேங்களா. இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ வால் பேனலிங் பண்ண நல்லது ஓகேங்களா. அது போக கலர்ஸ், அந்த கலர்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணி பண்ணணுங்க. இன்டீரியர் பொறுத்தவரை கலர்ஸ் ஓகேங்களா. ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக உள்ள கொண்டு வரோம் இல்லைங்களா, காட்டு பெட்டு ஃபர்னிச்சர்ஸ் கொண்டு வரும்போது நம்ம அதுக்கு ஆப்டாக இருக்க கலர் லைட் கலர் சூஸ் பண்ணும்போது எல்லாமே மெர்ஜ் ஆகும். இல்லைன்னா தனித்தனியாக விசிபிள் பார்க்கும்போது நல்லா இருக்காதுங்க. ஸோ அதுவும் மெயின் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் வித் டார்க் டீ கொடுத்துருக்கோம். இது வந்து ஆல்மோஸ்ட் பொதுவாக டீ கலர்னாவே எல்லாத்துக்கும் ஃபர்னிச்சர் ஓல்டு ஃபர்னிச்சருக்கும் மெர்ஜ் ஆகும். அதுமாதிரி ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா அதுக்கும் மெர்ஜ் ஆகும். ஸோ அதனால தான் கஸ்டமர்ஸுக்கும் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், சூஸ் பண்ணியிருக்கோம். எதுனா ஒயிட் வித் டார்க் டீ கலர் பண்ணியிருக்கோம் பாருங்கள்.